வெயில் காலத்துலயாவது அந்த ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த ஒரு 4 மாசத்துக்காவது நீங்க தண்ணியை வந்து கரெக்டா குடிங்க, அந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி தான் பழக்க வழக்கத்துல வருது. அது ஒரு கண்டினியூ பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே நமக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு இந்த உடம்பு மேல அக்கறை ரொம்ப கம்மியாகிட்டே வருது அப்படின்றதான் சொல்லணும். அதாவது எல்லாருமே ஓடுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறமே ஒழிய, ஆனா அந்த ஓடுறதுக்கு இந்த உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளால ஓட முடியும் அப்படின்றத யாருமே நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. இப்போ இந்த சிறுநீரக கல் வந்துச்சுன்னா எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்றது அந்த கல் வந்தவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தான் அதோட ரியல் பெயினை சொல்லுவாங்க. அதாவது சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு அடிவயிறு குத்தும், முதுகு குத்தும், முதுகு வலி தாங்க முடியாது, அவங்களால தூங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்குங்க அந்த சிறுநீரக கல் வந்ததுன்னா. ஃபில்ட்ரேஷன் யூனிட் கரெக்டா வேலை செஞ்சாலும் தண்ணி உள்ள வந்தாலும்